ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகெயின் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது பார்த்திங்கன்னா, செவ்வாயோட அருள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலோ, அதாவது செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சரியாக இல்லாமல் இருந்தாலோ, இல்லை மாந்தி உங்கள் ஜாதகத்தில் சரியான இடத்தில் இல்லாமல் உங்களுக்கு கெடு பலன்களையோ இல்லை சாதகமற்ற பலன்களையோ கொடுத்ததுன்னா, அதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மேலே வர முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பழைய வீடியோக்கள் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் பலன்கள் எப்படி எடுக்கலாம், அதாவது ஒருவரின் பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த நாள், இதை வச்சு அவங்களுடைய லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்குது, தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது, அதை சரியாக ப்ரிடிக்ஷன் நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் பலன்கள் எடுக்கும் விதம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் இது வரைக்கும் பதிவிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1000 வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பலன்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் சிறப்பான பயனாக இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு செவ்வாய் தசையோ இல்லை கேது தசையோ சனி தசையோ குரு தசையோ நடந்துக்கிட்டு உங்களுக்கு கெடு பலன்களையோ இல்லை சாதகமற்ற பலன்களை கொடுத்ததுன்னா, உங்களுக்கு ஒருவேளை பலன்கள் எடுக்காமல் தெரியாமல் இருந்ததுன்னா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த இடத்தோட பிறந்த நாளோட போட்டிங்கன்னா, உங்களுடைய குறைகளையும் போட்டிங்கன்னா, எந்த மாதிரி பலன்கள் இப்போ நடக்குது அப்படின்றத மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் அதற்கு ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் வெளியில் வர முடியும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதில் உங்களுக்கு 24 மணி நேரத்தில் அமர்நாத் ஆஸ்ட்ரோ வழங்கிக்கிட்டு இருக்குது. இது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும், வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். சரிங்களா? இப்போ செவ்வாய் சாதகமற்ற நிலையில் இருக்கிறது, மாந்தி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னா என்ன? செவ்வாய் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனா வெரி சிம்பிள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், செவ்வாய் இயற்கை பவர், முக்கால் பவர், இதெல்லாம் நம்மளை வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஜோதிடர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்.